நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் குழப்பம், பாதியில் இடைநிறுத்தம். யாழில் போலீசாரிடம் பெண்கள் ஆடிய நாடகம், அர்ச்சுனா பகிர்ந்த வீடியோவால் பரபரப்பு. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனாவின் குடும்ப சண்டை, கோபமாக வெளியேறிய ஸ்ரீதரன். பிரித்தானியாவில் விளம்பரம் இல்லா சந்தா முறை அறிமுகம், மெட்டாவின் முக்கிய அறிவிப்பு. சுவிஸ் பெண் கவுன்சிலர் வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மிரட்டும் ட்ரம்ப், இனி அமெரிக்கா வேண்டாம், கனேடிய மக்கள் பலர் முடிவு. ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய ஜெர்மனி. தொடர்வது விரிவான செய்திகள். ஐயா அமைச்சர், நான் கேட்கிறேன், நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை. என்னுடைய இலக்குமானம் கலைக்கிறதா இருந்தால் நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன். நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனை அது வடக்கு மாதத்துல நான் படிக்கிறேன். உங்களுடைய வடக்கு மாநிலத்தில் மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல, என்ன பாராளுமன்றத்துல கதைக்காம பண்ணிருக்கீங்க. அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அரசியல் பண்ண கதைப்பா வாட்டுகள் மைக்கேல் மைக் நிப்பாட்டு தான் இருக்கு. கதைப்பம் பண்ண அரசியல் கதைப்பம். நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடே மாவட்ட நான் உங்களோட வாசவியா ஜிஏவோட சேர்ந்து பாராளுமன்றத்தை பயடா அது சம்பந்தமான யூடியூப் எடுத்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பாக்க உங்களால தங்கச்சின்னா தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார் அனுப்பும் போது தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார் அனுப்புவோம். ஏன்னா ஒரு அடியோடைய இப்படி கேட்கிறாங்க. நான் உங்களுடைய எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனை கதை கேட்கல, அதை கதைக்க தெரியாம முகத்தனமா கதைக்க ஒரு எம்பி தான் உங்களுடைய இருந்தால் ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை. உங்களுடைய எம்பி கதைக்கிறது எம்பியை பற்றி தனிப்படை கதைச்சினானா? ஆனா என்னையா அவங்களுடைய எம்பியை இதெல்லாம் ஒரு எம்பியா யார் பண்ண கோமானம் ராமநாதன் இருந்து இப்படி உண்டு. எனக்கு எம்பியா இருக்கிற கோமானம் இப்படி உண்டு. இப்படி ஒரு ஆள் ஐயா நான் கலைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை. ஆனா இவர் கலைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவ்வளவு என்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கட்டி விடுப்பாங்க. ஒரு எம்பி கலைப்பாரா சொல்லிருக்காங்க. இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்படை ரீதியா தாக்கிருக்கேன். நம்மள எனக்கு சொல்ல தயவு செய்து நான் சொல்றேன். மக்களுடைய அரசியல் கலைக்கிறது வேற, பாராளுமன்றம் வேற, இந்திய கலைக்கிறது வேற. தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினார். மீண்டும் தயவா கேட்கிறேன். சரியா, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, அரசியல் ஆக்க வேண்டாம். சகோதரர்களே, நான் இந்த இடத்துல வந்து உங்க அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல. அப்ப நான் சரி அடே அந்த அவர் சரியா என்னுடைய படிப்புக்காக அதே அவர் பார்லிமெண்ட் அமைச்சர் அதே பார்லிமெண்ட் நீங்க தமிழ் சொல்லியிருக்கீங்க பார்லிமெண்ட்
யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கமுற்றி கடும் குழப்ப நிலை ஏற்பட்டதை அடுத்து கூட்டத்தின் தலைவர் அமைச்சர் சந்திரசேகரனால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் போலீசாருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்ட வீடியோ தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுக்குள் போலீசார் நுழைந்து பெண்களை காலால் உதைத்து தாக்குவதாக குறிப்பிட்டு மிகச்சிறிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்துள்ளது. எனினும் சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படுவதை போன்றோ ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுவதைப் போலவோ அங்கு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. சம்பவத்தை திரித்து போலீசாரின் கைது நடவடிக்கையிலிருந்து குற்றவாளியை பாதுகாப்பதற்காக பெண்கள் ஆடிய நாடகமே அந்த சம்பவமாகும். இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரையும் தமிழ் பக்கம் தொடர்பு கொண்டு சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை திரட்டியுள்ளது. நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துன்னாலை பகுதியில் நேற்று இந்த சம்பவம் நடந்தது. அந்த பகுதியைச் சேர்ந்த அஜந்தன் என்பவர் சட்டவிரோதமாக மாடு வெட்டும் தொழிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக குளிரூட்டப்பட்ட வாகனம் ஒன்றை பயன்படுத்துவதாகவும் போலீசாருக்கு நீண்ட காலமாக தகவல் கிடைத்து வந்துள்ளது. நேற்று அவரது வீட்டில் சட்டவிரோதமாக மாடு வெட்டப்படும் தகவல் கிடைத்தது. நெல்லியடி போலீசார் சிலர் அவரது வீட்டுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். இதன்போது சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மாட்டு இறைச்சி மீட்கப்பட்டது. எனினும் சந்தேக நபர் தப்பியோடி தனது வீட்டுக்குள் நுழைந்து அரைக்கதவை சாத்திவிட்டார். குற்ற பிரதேசங்களுக்கே உரிய இயல்புகளில் ஒன்று சம்பவ இடத்தில் பெண்கள் திரண்டு கைக்குழந்தைகளை பணயம் வைத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவிப்பதாகும். துன்னாலையிலும் நேற்று அதுதான் நடந்தது. சந்தேக நபரின் மனைவியும் மற்றும் ஒரு பெண்ணும் போலீசார் அரைக்கதவை திறக்க முடியாதபடி வழிமறித்து நின்றனர். அயலுள்ள மேலும் சில பெண்களும் திரண்டு போலீசார் அரைக்கதவை திறக்க முடியாதபடி வழிமறித்துள்ளனர். இதுகுறித்து நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு மேலும் ஒரு போலீஸ் குழு அனுப்பப்பட்ட போதும் அறையை திறக்க விடாமல் பெண்கள் வழிமறித்து நின்றனர். இறுதியாக நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேலும் ஒரு அணி சென்று சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது அரைக்கதவை திறப்பதற்காக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கதவை உதைத்த போது பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக அந்த பெண்கள் நாடகமாடினர். அதை வீடியோ எடுத்து முன்னாலும் பின்னாலும் கத்தரித்து சம்பவம் சரியாக புலப்படாதபடி சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர். கத்தரிக்கப்படாத முழுமையான வீடியோக்களை தமிழ் பக்கம் வெளியிட்டிருக்கிறது. மாட்டிறைச்சியுடன் கைதான சந்தேக நபர் இன்று பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அவர் சட்டவிரோதமாக மாடு வெட்டியதை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 30,000 தண்டம் விதிக்கப்பட்டது. அவர் தண்டத்தை செலுத்தி வீடு சென்று விட்டார். போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றவாளியின் மனைவியும் மற்றொரு பெண்ணும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களில் ஒருவர் சிறிய குழந்தையின் தாய் என்பதன் அடிப்படையில் எச்சரிக்கை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த வேணும். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்த மாற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் திடீரென வெளியேறியுள்ளார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளித்து மொழி ஏற்பட்டது. வலிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்னெடுக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஆகியோருடைய ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். இதன் காரணமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மெட்டா நிறுவனம் இங்கிலாந்தில் விளம்பரமில்லா சந்தா முறையை அறிமுகப்படுத்த பரிசீலித்து வருகிறது. இந்த சந்தா முறையின் மூலம் பயனர்கள் தங்கள் பக்கங்களில் வரும் விளம்பரங்களை தவிர்க்க முடியும். ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த முறை செயல்பாட்டில் உள்ளது. பிபிசி வெளியிட்ட தகவலின்படி இதே முறையை இங்கிலாந்திலும் அறிமுகப்படுத்த மெட்டா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது என தெரியவந்துள்ளது. மெட்டா செய்தி தொடர்பாளர் இந்த விருப்பத்தை ஆராய்ந்து வருகின்றோம் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். 2023 ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெட்டாவின் விளம்பரமில்லா சந்தா சேவை அறிமுகமானது. இது பொதுத்தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை மற்றும் டிஜிட்டல் சந்தைகள் சட்டம் போன்ற ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கு நேரடி பதிலளிப்பதாகும். கடந்த நவம்பரில் மெட்டா இந்த சந்தாக்களின் விலைகளை 40% குறைத்தது. வலை பயனர்களுக்கான மாதாந்திர கட்டணம் $9.99 இலிருந்து $5.99 ஆகும். iOS மற்றும் ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கான கட்டணம் $12.99 இலிருந்து $7.99 ஆகவும் குறைக்கப்பட்டது. இந்த சந்தா விருப்பங்களை வழங்கிய போதிலும் பயனர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகிய இருவருக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட விளம்பரங்களின் மதிப்பில் மெட்டா தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. தனிநபர்களுக்கு தொடர்புடைய பிராண்டுகள் மற்றும் தயாரிப்புகளுக்கும் இடையிலான தொடர்புகளை இலக்கு விளம்பரங்கள் எளிதாக்குகின்றன என நிறுவனம் வாதாடுகிறது. சுவிட்சர்லாந்தில் 2 முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணொருவர் வீட்டில் அதிகாரிகள் எக்கச்சக்கமாக போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ள விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பெரிய போதை கும்பல் ஒன்றை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஜெனீவாவில் உள்ள கிராண்ட் செக்கோனெக்ஸ் முனிசிபாலிட்டியின் கவுன்சிலராக இருக்கும் கிரீன்ஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண். அவரது வீட்டில் வார இறுதியில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது அவர் வீட்டில் கஞ்சா முதலான பல வகை போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அத்துடன் அந்த வீட்டிலிருந்து 100,000 சுவிஸ் பிராங்குகள் ரொக்கத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கடந்த வார இறுதியில் 2வது முறையாக கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண், அவரது கணவர் மற்றும் அவரது மகன் உட்பட மொத்தம் 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கனேடிய மக்கள் பலர் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என முடிவு எடுத்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கு அதிக அளவில் சுற்றுலா செல்வர்களில் முதலிடம் பிடித்துள்ளவர்கள் கனேடியர்கள். ஆனால் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என கனேடியர்களில் பலர் முடிவு செய்துள்ளனர். ட்ரம்ப் கனடா மீது வரிகள் விதிக்கப் போவதாக மிரட்டியதை தொடர்ந்து கனேடியர்கள் அமெரிக்காவை தவிர்த்து கனடாவுக்குள்ளேயே பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதில் கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மக்களை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் கேட்டுக்கொண்ட விடயத்தை மக்கள் பின்பற்ற துவங்கியுள்ளார்கள். அதன்படி பிப்ரவரியில் அமெரிக்கா சென்று திரும்பிய கனேடியர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது 23% குறைந்துள்ளதாக கனடாவின் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை விட கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டி வருவதுதான் தங்களுக்கு கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கனடிய மக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே எல்லை தாண்டி அமெரிக்காவுக்கு சென்று தங்கள் பணத்தை அமெரிக்காவில் செலவிடுவதில்லை என பலர் முடிவு செய்துள்ளார்கள். இதுபோக சமீப காலமாக அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களும் கூட கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்படுவதாக வெளியாகி வரும் செய்திகள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் எண்ணத்தை தவிர்க்க கனடியர்களை தூண்டியுள்ளது. விடயம் என்னவென்றால் 2024 ஆண்டில் மட்டுமே சுமார் 20.2 மில்லியன் முறை கனடியர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். ஆக அவர்களில் 10% பேர் அமெரிக்கா செல்வதை தவிர்த்தாலே அமெரிக்காவுக்கு சுமார் $2 பில்லியன் இழப்பும் 14,000 பேர் வேலையிழக்கும் நிலையும் ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரகசியமாக ரஷ்யாவுக்கு வேலை செய்யும் எண்ணெய் கப்பலை ஜெர்மனி கைப்பற்றியுள்ளது. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை மீறி செயல்படும் ஷெடோ பிளீட் என அழைக்கப்படும் ரகசிய எண்ணெய் கப்பலில் ஒன்றான இவென்டினை கைப்பற்றியுள்ளதாக ஜெர்மனி தெரிவித்துள்ளது. 40 மில்லியன் யூரோ மதிப்புள்ள கச்சா எண்ணெயுடன் சென்ற இந்த கப்பல் கடந்த ஜனவரியில் இயந்திர கோளாறு காரணமாக பால்டிக் கடலில் ரியூஜென் தீவில் அருகே நிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தது. ஜெர்மனியின் சுங்கத்துறை அதிகாரிகள் இந்த கப்பலை கைப்பற்றியதாக டர் ஸ்பிகல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்த மறுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் முடிவடையவில்லை என்று தெரிவித்தனர். பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவதன்படி ரஷ்யா இதுபோன்ற நூற்றுக்கணக்கான பழைய மற்றும் பாதுகாப்பற்ற கப்பல்களை எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. கப்பல் ஊழியர்கள் அனுபவமற்றவர்கள், மேலும் போதுமான காப்பீடு இல்லாமல் பயணம் செய்வதால் கடல் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு மற்றும் எண்ணெய் கசிவு அபாயம் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இதுபோன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.